गुरु ब्रह्मा गुरु विष्णु हृदय महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் 31/8/2026 6/9/2026 வரை உள்ள பலன்களை பார்க்கலாம். முக்கியமாக சந்திரனுடைய சாரம் அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திரு ஆதிரை நட்சத்திரம் வரைக்கும் செல்ல இருக்கிறது. மீன ராசியிலிருந்து மிதுன ராசி வரை செல்ல இருக்கிறது. இப்படி அவருடைய பயணத்தினாலே நமக்கு நன்மைகள் வருமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 12ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் வரைக்கும் இவருடைய பயணம் இருக்க போகிறது சந்திரனுக்கு. இந்த 31ஆம் தேதியே மகா சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி, வளர்பிறையில் வரக்கூடிய சங்கட சதுர்த்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கட சதுர்த்தினாலே நமக்கு பல விதத்திலும் நன்மைகள் உண்டாகும். கடனை அடைக்கிறது, பிள்ளையாரை வழிபடுறது, கடனை அடைப்பது. இந்த பாம்பேலெல்லாம் போயிட்டிங்கன்னா பிள்ளையார், சித்து பிள்ளையார், அந்த பிள்ளையார் தான் நமக்கு எல்லாமே. விநாயகருடைய வளத்தினால தான் செல்வம் பெருகும்னு இருக்குது. அதனால் கேது அப்படிங்கிற இந்த காரகத்துவத்துக்கு தடைகளை நீக்குவதற்கு விநாயகர் ஒரு நல்ல மருந்து. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமினாக்க கிருஷ்ணரின் ஜெயந்தி, கிருஷ்ணரின் பிறந்த நாள். கிருஷ்ணருடைய அந்த படத்தை வச்சுட்டு குழந்தை காலை போட்டு படம் வச்சு பால் தயிர் நெய் எல்லாம் வச்சு முறுக்கு சீடை எல்லாம் வச்சு அவருக்கான அந்த நைவேத்தியத்தை பண்ணி சாயங்கால வேளையில் கிருஷ்ணரை ஸ்துதிப்பது அப்படிங்கிறது வம்ச விருத்தியை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. இந்த மாதத்தில் 5ஆம் தேதி அன்று சனி ஜெயந்தி அப்படின்னு சனி கிரகத்துடைய பிறந்த நாள். அன்றைய நாளிலே சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு வஸ்திரம் எடுத்துகிட்டு போய் கருப்பு துணி வாங்கி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியோ இல்லை தனித்து இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் அதை அணிவித்து 8 எண்ணெய் தீபம், நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வழிபட இந்த மரண பயம் சொல்கிறவங்களுடைய பயங்கள், தொழிலிலே தடங்கள், காரியங்களிலே வில்லங்கம், குழப்பமான சூழ்நிலை, தெளிவில்லாத ஒரு தன்மை, இதெல்லாம் மாறுறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதனால் இதெல்லாம் பண்ணுங்க. நன்மைகளும் வளமும் உங்களை வந்து சேரும். நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்க. வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. உங்களுடைய ராசியினுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் லாபஸ்தானமான மீனராசியிலிருந்து பயணம் செய்து குடும்பதன வாக்குஸ்தானத்துக்குள்ள வரப்போறார் வாரத்தில். அப்போ நன்மைகளை அதிகமாக எதிர்பார்க்கலாம். முயற்சிகள் லாபமாகவும் குடும்பத்துக்கு அப்படியே கொண்டு சேர்ப்பதாகவும் அமையும். குடும்பம் தொடர்பான செலவுகள் இந்த மாதத்தில் ப்ரிடாமினென்ட்லி ஓப்பனாக தெரியுது. லாபம் உண்டு, விரயமும் உண்டு. ஸோ அப்போது ஈக்குவேஷன் வந்த பொருள் வரவும் வருவதற்கான செலவும் ஈக்குவல் ஆகிடும். உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்திலே புதனுடைய வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார். குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பதனாலும் அது ஒரு உஷ்ண கிரகணம் அப்படிங்கிறதுனாலையும் குடும்பத்தில் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆனாலும் ஜெயிச்சு விடலாம், கவலைப்பட வேண்டாம். 11க்குரியவனும் அவன் தான். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்னைக்கு நீங்கள் காரியங்களை பண்ணலாம். கடகராசிக்குள்ளர குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடியதும் ஆரம்பத்திலேயே இந்த வாரத்தில் பரிவர்த்தனை யோகம் கொடுத்த சந்திரனாக இருப்பதனால குடும்பத்தில் கொஞ்சம்
மன கஷ்டம், பண கஷ்டம் இதெல்லாம் இருக்கும். எங்கே போகிறோன்னு தெரியல, என்ன பண்ணுறோன்னு தெரியலன்னு ஒரு சின்ன ஒரு திரை போட்டத்தன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக காலையில் எழுந்து எதுவுமே நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினட்டாக அதுக்கான ஆன்சர் இருக்கும். அதனால் கொஞ்சம் காலை வேளையில் எழுந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் அப்படிங்கிற விஷயத்தை பயின்று அதன் மூலியமாக வரக்கூடிய பலனாக நீங்கள் நாட்களை இந்த வாரத்தில் செலுத்தினீர்களா நிதானம் வெற்றிக்கு வழிகொடுக்கும். அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சியிலே உட்கார்ந்திருக்கிறார். சுகஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி கேதுவுடன். அப்போது உங்களுடைய எனர்ஜி பலவிதமான எண்ண ஓட்டங்கள் இதையும் சரி பண்ணி கொண்டீங்கன்னா இந்த வாரம் நன்றாக அமையும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.